நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 10th மேக்ஸ் சாப்டர் 5 எக்ஸாம்பிள் சம் 5.22 பார்க்க போறோம் பார்க்கலாமா. Find the equation of line passing through the point A 1,4 and perpendicular to the line joining points 2,5 and 4,7. ஸோ அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த A பாயிண்ட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த A பாயிண்ட் வந்து எதில் போய் கட் ஆகுது அப்படின்னா பெர்பெண்டிகுலராக இன்னும் 2 பாயிண்டோட கட் ஆகுது. ஸோ அந்த 2 பாயிண்ட்டை தான் BC அப்படின்னு மென்ஷன் பண்ணி சைடில் கிராஃப் கொடுத்துருக்காங்க 2,5 4,7 ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்லோப். ஸோ அதுக்கு நம்ம கொடுத்துருக்க வேல்யூ ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். கிவன் அப்படின்னு போட்டு ஏபிசி வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க இதே மாதிரி. தென் ஸ்லோப் ஆஃப் த லைன் பிசிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஏன்னா அந்த லைன் தான் போய் என்னதாகுதுன்னா ஏ லைன்ல போய் ஜாயிண்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஸோ அப்போ ஸ்லோப்புக்கு வந்து பிசியை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 2 பாயிண்ட்டை வச்சு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே அதோட ஃபார்முலா என்னதுன்னா y2 minus y1 by x2 minus x1. ஸோ B உள்ளதை நம்ம x1 y1னும் C பாயிண்ட்டை x2 y2னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ y2 இருக்கிற இடத்துல என்ன இருக்கு 7 இருக்கு. ஸோ 7 ஃபார்முலாவில் மைனஸ் தென் y1ங்கிறது என்னது B உடைய செகண்ட் வேல்யூ 5 பை x2 அப்படின்னா C உடைய ஃபர்ஸ்ட் வேல்யூ 4 மைனஸ் x1னா B உடைய ஃபர்ஸ்ட் வேல்யூ 2. இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. தென் இதை மைனஸ் பண்ணுறோம். ஸோ 7 minus 5னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2. 4 minus 2னா 2 தான் கிடைக்கும். ஸோ 2/2 இதை கட் பண்ண நம்மளுக்கு கிடைக்கிறது 1. therefore நம்ம ஸ்லோப்னால என்னது m. ஸோ அப்போ m ஈக்குவல் டு நம்மளுக்கு 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிடும். தென் இது வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் டு பிசி அப்படி தானே. ஸோ அப்போ அதோடைய ஃபார்முலா என்னன்னா m இன்ட்டு 1 ஈக்குவல் டு -1 ஓகேவா. ஏன் இந்த இன்ட்டு 1 அப்படின்னு வருது அப்படின்னா நம்ம m உடைய வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம் 1ன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ m இன்ட்டு 1 ஈக்குவல் டு -1. ஏன்னா -1ங்கிறது பெர்பெண்டிகுலர் அப்படின்னாலே அதோட ஃபார்முலா அப்படி என்னது -1 தான். ஸோ அப்போ இங்கே மல்டிப்ளை m இன்ட்டு 1 அப்படின்னா m தான். அதனால m ஈக்குவல் டு -1 அப்படின்னு கிடைக்கும். தென் நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தேன் ஏ பாயிண்ட் வந்து ஈக்குவேஷன் இதாகிறதுனால நம்ம அதை யூஸ் பண்ணி தான் ஏ பாயிண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த ரெக்யூட் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஃபார்முலா படி என்னது வரும் ஒரே ஒரு பாயிண்ட் அப்படிங்கும்போது y minus y1 equal to m x minus x1. ஸோ நம்மளுக்கு m ஓட வேல்யூ தெரியும் -1. தென் y minus y1 ஓட வேல்யூ என்னது a உடைய செகண்ட் பாயிண்ட்டை தான் நம்ம பாயிண்ட்ல உள்ள செகண்ட் வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் y1ன்னு சொல்லுவோம். ஸோ 4 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு ஈக்குவல் டு m ஓட வேல்யூ இந்த வேல்யூ தான் நம்ம எடுக்கணும் -1 பிராக்கெட் x மைனஸ் x1ங்கிறது a பாயிண்டோட ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 ஃபார்முலாவில் உள்ள மைனஸ் அப்படியே போட்டிருக்கிறோம். தென் இப்போ இந்த y மைனஸ் 4 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இந்த -1 வந்து போய் பிராக்கெட்ல மல்டிப்ளை ஆகுது. அப்போ -1 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு -x கிடைக்கும். தென் -1 இன்ட்டு -1 போது நம்மளுக்கு மைனஸ் என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும். ஸோ +1. தென் இப்போ நம்ம எக்ஸ் வந்து எப்பவுமே பாசிட்டிவாக எடுப்போம் அப்படிதானே. ஸோ இது வந்து ரைட் சைடு நெகட்டிவ்ல இருக்கு. அப்போ அது லெஃப்ட் சைடு வரும்போது பாசிட்டிவாக மாறிடும். அப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது அப்படியே லெஃப்ட் சைடில் வச்சுட்டு இது மட்டும் லெஃப்ட் சைடில் வரும்போது என்ன ஆகும் ப்ளஸ் மைனஸ் ஆகும் மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஆனால் இங்கே இருக்கிறது என்னது -x அங்கே போகும்போது என்ன ஆயிரும் +x ஆயிரும். ஸோ அப்போ +x ப்ளஸ் y -4 அதை அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா அது லெஃப்ட் சைடு தான் இருக்கு. தென் ரைட் சைட்லேருந்து இன்னொன்று என்ன வெளியே வந்துச்சு +1 வந்துச்சு. அப்போ இந்த லெஃப்ட் சைடுக்கு வரும்போது என்ன ஆயிரும் -1 ஆயிரும் ஈக்குவல் டு 0. ஸோ x ப்ளஸ் y அப்படியே போட்டுக்கலாம். இங்கே -4 -1 இருக்கு. அப்போ மைனஸ் என்னது ப்ளஸ். ஸோ ப்ளஸ் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடணும். ஸோ -5 ஈக்குவல் டு 0. இதான் அவங்க கண்டுபிடிக்க சொன்ன ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதோட இந்த சம் முடிஞ்சு. இந்த சம் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.